நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவது தொடர்பாக பரபரப்பாக இருக்கும் தமிழக சுகாதாரத்துறை விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறையின் விசாரணையில் கிடைத்துள்ள ஆதாரங்கள் அவருக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு, குவாரிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மேலும் பல புதிய ஆவணங்கள் கிடைத்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா கரடிக்காடு பகுதியில் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான நிலத்தில் இயங்கி வரும் கல் குவாரியின் உரிமையாளர் சுப்பையா என்கிறது கனிம வளத்துறை ஆவணங்கள். ஆனால் அவர் விஜயபாஸ்கரின் வீட்டில் பணியாற்றும் உதவியாளர் என்பது வருமான வரித்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி 2 அரசு நிலங்களிலும் சுப்பையா கல் வெட்டி எடுக்கும் குவாரிகளை நடத்தி வருகிறார். இந்த குவாரிகளில் கனிம வளத்துறை அனுமதித்ததை விட 10 மடங்கு அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதும் 17 மீட்டர் ஆழத்திற்கு கற்கள் வெட்ட கொடுக்கப்பட்ட அனுமதியை தாண்டி 38 மீட்டர் ஆழத்திற்கு கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதும் மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சுப்பையாவின் பெயரில் இயங்கும் குவாரியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கற்கள் விஜயபாஸ்கரின் ராசி ப்ளூ மெட்டல்ஸ் என்ற நிறுவனத்தின் கீழ் விற்பனை செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமைச்சர் விஜயபாஸ்கரின் பெயரில் உள்ள 100 ஏக்கர் நிலத்தை முடக்கியுள்ள வருமான வரித்துறையினர் பினாமி சொத்துக்கள் நடவடிக்கை சட்டத்தின் கீழ் இந்த குவாரியின் வருமானம் மூலம் சேர்க்கப்பட்ட பிற சொத்துக்களை முடக்கவும் திட்டமிட்டுள்ளனர். இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், மணல் அள்ளும் ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டியின் ரகசிய கூட்டாளியாக விஜயபாஸ்கர் செயல்பட்டதும் வருமான வரித்துறை விசாரணையில் உறுதியாகியுள்ளது. மொத்த வருமானத்தில் 20% விஜயபாஸ்கர் மிக ரகசியமான முறையில் பெற்று வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவாரி முறைகேடு, சேகர் ரெட்டியுடனான தொடர்பு குறித்து விஜயபாஸ்கரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாலிங்கம் பொன்னுசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு.